ரைட்டர் தீபலக்ஷ்மி. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆனால் 2-3 விஷயங்கள் வந்து எனக்கு ரோஹிணி தொடரை பற்றி சொல்லணும். அப்புறம் வசந்த் சொன்னார் இல்லையா, இவங்களும் வாசிச்சு நானும் வாசிக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து இப்போ 3 பேர் பேசிட்டு போனதுக்கப்புறம் நான் ஒன்றும் பேசணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டேங்க. ஸோ எனக்கு வந்து ரோஹிணி தொடரை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த ஸ்டைலில், எனக்கு எப்போ முதல்ல பதிவானாங்க அவங்க சொல்கிற மாதிரி, அவங்க ஷீஸ் அ ரியல் ஸ்டார். அவங்கள பாருங்களேன், நிஜமா நம்ப முடியல. எனக்கு சும்மா பொய் சொல்கிறாங்க நினச்சேன். 50 வருஷம் நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ அப்படி தான் இருக்காங்க. அப்போ ஜீவசுந்தரி தோழர் ஒன்று சொன்ன அதில் ஒரே ஒரு விஷயம், நான் மறுப்பெல்லாம் சொல்லலை, நம்ம பார்க்குற பார்வை வித்தியாசம்னு நினைக்கிறேன். அழகும் இளமையும் போய்விட்டதுனால நடிகைகள் ஓரங்கட்டப்படுவதில்லை. அழகும் இளமையும் எப்பயோ எங்கே போச்சுன்னே தெரியாதவங்களாம் இன்னும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காங்க. அழகாகவும் இளமையாகவும் இருந்தாலும் பெண்களுக்குன்னு ஒரு 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 இது வச்சிருக்கிறாங்க, ஒரு ஷெல்ஃப் லைஃப் வச்சிருக்காங்க. இவங்க இப்போ கூட ஹீரோயினா நடிக்கலாம், என்ன வேணா நடிக்கலாம், ஆனால் ஒரு ஷெல்ஃப் லைஃப் வச்சிருக்காங்க. அதுதான் காரணமே தவிர அழகும் இளமையும் பறி போனதுக்கு அப்புறம் அவங்க ஓரம் கட்டப்படுறதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ அது நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எல்லாம் போட்டு வேற யாரோ அங்கே வந்து ரியல் லைஃப்ல வரும்போது வேற மாதிரி இருப்பாங்க, திரையில வேற மாதிரி இருப்பாங்க, நம்ம கைத்தட்டிட்டு வருவோம். அனிமேஷனாவே கூட இருக்கலாம்னு தான் சொல்றாங்க. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ரோஹிணியை வந்து எனக்கு வந்து பர்சனலாக ஃபஸ்ட்டு ஒரு க்ரஷ். அவங்க நான் நிஜமாவே சொல்கிறேன், ஷீஸ் அ கேர்ள் க்ரஷ். இட்ஸ் ஓகே, பப்ளிக்காக ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் படம்லாம் நிஜமாவே பார்க்க மாட்டேன். எனக்கு நிறைய படம் இங்கே சொன்ன ஜீவசுந்தரி தோழர்லாம் பேச விட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ படங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்க முடியுது. மறுபடியும் தான் நான் சொல்லுவேன். மறுபடியும் வந்து அந்த கேரக்டரோட அந்த ஃபஸ்ட்டு அந்த பாட்டு வரும் இல்லையா, டன் 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 டன், அந்த டியூன் வந்து இட் டிஃபைன்ஸ் ரோஹிணி. ரோஹிணினாலே நான் இன்னைக்கு வரும்போது ஃபுல்லாக அந்த பாட்டு தான் ஹம் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த டியூன் கேட்டாலே ரோஹிணி வருவாங்க. அந்த ரோஹிணி ஹஸ் டன் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் டு தட் சாங். அந்த சாங்ல வந்து ரோஹிணி ஃபர்ஸ்ட் ஒரு பிங்க் ட்ரெஸ் போட்டு வருவாங்க இல்லையா, அதே மாதிரி ட்ரெஸ் வேணும். நாங்கள் அலைஞ்ச கடை எத்தனை தெரியுமா, அது வந்து வி குட் ரிலேட். அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த அந்த ஒரு காலர் நெக் வச்சு ஒயிட் துப்பட்டா போட்டு ஒயிட் ஸ்லிப்பர் போட்டு அந்த ஹேர் இப்படி இப்படி ஆடுறது வந்து எப்போ படம் வந்து சினிமாவில் எப்போ வந்து டிவியில் வந்தாலும் அந்த பாட்டை அப்படி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு வந்து பர்சனலி இட் இஸ் அ வெரி வெரி ஜாயஸ் மொமெண்ட் தட் ஐ எம் ஆக்சுவலி speaking in front of her and sharing this in public. So I am grateful for this moment. அது வந்து அவங்க தோழராக இருந்ததுனால தான் முடிஞ்சது. எத்தனையோ பேர் மேலே நமக்கு க்ரஷ் இருக்கும், பட் அதை சொல்ல முடியுமா, அவங்க நெருங்கி வந்திருக்காங்க இல்லையா. ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் திங். அப்புறம் நான் சொல்ல வந்து இல்லை, இவரெல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் என்ன பேச போகிறேன், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால தான் வந்து அவங்க வந்து இப்படி இருக்காங்க, ட்ரூ ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஷீ இஸ் ட்ரூ டு ஹர் ஆர்ட் ஃபார்ம். நான் கொஞ்சம் போய் இப்போ நேத்திக்காக போய் சில இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன். கேள்வியெல்லாம் எவ்வளோ ஸ்டூபிடாக இருந்தால் கூட ரோஹிணி சொல்கிற பதிலில் வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அவங்க சில ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு ப்ராஜெக்டில் வந்து உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு டைரக்டர் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. அப்போ அவங்க அழகாக சொல்கிறாங்க, சில டைரக்டர்ஸ் வந்து கேட்டுப்பாங்க, சில டைரக்டர்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்க மாட்டாங்க, பட் ஃபைனலி ப்ராஜெக்ட் தானே முக்கியம், ஸோ அதனால நான் விட்டுடுவேன், என்னுடைய பார்ட்டை மட்டும் பார்த்துட்டு போவோம். இப்படி அப்ஜெக்டிவாக ஷீ இஸ் ஆல்வேஸ் ட்ரூ டு ஹர் ஆர்ட் ஃபார்ம் அண்ட் ட்ரூ டு ஹர் ஒர்க். அப்படி செய்கிற வேலையில் வந்து ஒரு காதலும் இன்டெகிரிட்டியும் இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக நல்ல ஹியூமன் பீயிங்காக தான் இருப்பாங்க. அவங்க வந்து சமூகத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ அவங்க செய்கிற வேலையில் ஷீ இஸ் அ கிரேட் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது வந்து அதில் தெரியுது. மறுபடியும் கேரக்டர் பற்றி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அது பெண்கள் எல்லாரும் வெறுக்கப்படுற கேரக்டர்லாம் கிடையாது. அது பரிதாபப்படுற கேரக்டராக இருக்கலாம், ஆனால் வாட் எவர் இட் இஸ், அப்படி ஒரு கேரக்டர் வந்து வேறு யாருமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அது வந்து குவைட் அன்அபேஷ்டா ஒரு ஆணை வந்து ஒரு பெண் அதீதமாக காதலிச்சா என்ன நடக்கும், இட் வாஸ் லைக் அ வார்னிங். நான் பல நேரம் வந்து வாழ்க்கையில் வந்து அந்த கவிதா கேரக்டரை நினச்சி பார்ப்பேன். இஃப் யூ ஃபர்கெட் யுவர்செல்ஃப், நீ எவ்வளோதான் உயரங்கள் அடைஞ்சாலும் ஒன்றை மறந்து ஒரு ஆண் மேலே கொஞ்சம் கனிவு காட்டுற ஒரு ஆண் மேலே வந்து நீ உன்னோட என்டையர் காதலையும் போட்டேன்னா உனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து ரோஹிணி ஹாஸ் ட்ரூலி brought it out. அது ஒரு கட்டத்தில் வந்து க்யூட்டாக பண்ணுவாங்க, என்ன தூக்கு அப்படிம்பாங்க. அது வந்து அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அப்படி ஒரு கேரக்டரோ பர்ஃபார்மன்ஸோ வந்து நான் பார்த்ததே கிடையாது வேற. அப்புறம் இன்னும் ஒரே விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து சொல்கிறாங்க இல்லையா, யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், ஏன் நடிகர்கள் வரக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நடிகர்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வரணும்னு இவங்க ஒரு மாஸ்டர் கிளாஸ் போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது, சமூக புரிதலோ நான் வந்து வரக்கூடாதா அப்படின்னு ஒரு இது பேசுகிறாங்க. வரலாம், அரசியலுக்கு வரலாம், எப்படி வரணும்,
மேபி ஷீ ஷுட் நீங்கள் அதை பற்றி ஒரு மாஸ்டர் கிளாஸ் போடலாம் இல்லை டாக்குமெண்ட்ரி போடலாம், ஏதாவது போடுங்க. ஆனால் தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க. அப்புறம் த வே ஷீ சூசஸ் ப்ராஜெக்ட்ஸ், விஜய் சேதுபதி பற்றிலாம் சொல்கிறாங்கல்ல, அஃப்கோர்ஸ். ஆனால் எனக்கு தோணுது ஒரு பெண்ணாக இருக்கிறதுனாலே ரோஹிணி அந்த மாதிரி பேச மாட்டேங்கிறோன்னு. அவங்க மல்டி ஸ்டாரர் ஃபிலிம், யாருக்கு முக்கியத்துவம் இருக்குது, எதை பற்றியுமே இது இல்லாமல் ஷீ ஒன்லி ஏன்னா அவங்களுக்கு அவங்க கேரக்டர் வந்து நல்லா இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தான் சூஸ் பண்ணுறாங்க. இதே ஒரு ஆண் பண்ணால் நம்ம அது வந்து ரொம்பவே கொண்டாடுறோம். ஆனால் ரோஹிணி ஹஸ் பின் டூயிங் இட் ஃபார் சோ மெனி இயர்ஸ். எவ்வளவோ ஸ்டார், ஆனால் அவங்களோட ஸ்டார்ஸாக நடித்தவங்கெல்லாம் கூட இப்போ வந்து அவங்கள விட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியத்துவம் இருக்கிற கேரக்டராக நடித்தவங்கலாம் கூட தே ஹாவ் now it is not to belittle them, but because she has cheerfully stayed true to her art form, she stays young. Yeah, so இன்னும் நிறைய நடிக்கணும். Love you. Thank you.